நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஒவ்வொரு தடவையுமே நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள உங்களுக்கு குடுத்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கும் ஒரு சூப்பரான தகவல தர்றதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. டைரக்ட் கால் ரீடர் சாரா மேம். மேம் வணக்கம் மேம். வணக்கம் சிஸ்டர். யாராவது உங்ககிட்ட ம். சொல்றாங்க, மேம் என் லைஃப்ல இந்த மாதிரியான பிரச்சனை நடக்குது. எதனால நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா, நீங்க அத கெஸ் பண்ணிடுவீங்களா? இது உங்களுடைய கர்மா தான். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி திரும்ப நடக்குது. அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அவங்க அ நெகட்டிவ் கர்மாவால இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ளாயிருக்காங்களா? இல்ல ம். மனிதர்களால உள்ளாயிருக்காங்களா? அப்படின்றது நம்ம கார்ட்ஸ்லயே தெரிஞ்சிரும். ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் அவங்க ம். பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த கர்மா அவங்கள பாதிக்குது ம். அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? ஓகே. இப்போ நம்மளோட புரிதல் என்னன்னா, கர்மான்றதே ஏதோ ஒரு பூதாகரமான விஷயம். ஆ. ஏதோ ஒரு நம்ம கூட இல்லாத ஒண்ணு. கர்மா வந்துருச்சு அவ்வளோதான் நம்ம லைஃப் போச்சு அப்படின்றது. ம். அது கிடையாது. கர்மான்றது ஒரு வினை. வினையோடைய பலன்கள். வினை ம். பலன். நம்ம என்ன ஆக்ஷன் குடுக்குறோமோ, அதுக்கான பலன்கள் தான் கர்மான்றது சொல்லுவோமே. ஓகே, ஓகே. ஸோ நெகட்டிவா பண்றோம்னா, நெகட்டிவான பலன்கள் தான் நமக்கு என்னைக்கா இருந்தாலும் சேரும். அது நெகட்டிவ் கர்மா. பாசிட்டிவா விஷயங்கள் பண்ணும்போது, அந்த பாசிட்டிவான நன்மைகள் நம்மளுக்கு சேரும். அது பாசிட்டிவ் கர்மா. இப்போ அவங்களுக்கு ம். நல்ல கர்மாவா? இல்ல ம். ஏதோ தவறு செஞ்சதுனால வந்த கர்மாவான்னு கண்டுபிடிச்சா, இப்போ நல்லதுன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆமா, அவங்களுக்கு எதுவும் பண்ணாது. ஆமா. இதே இன்கேஸ் அவங்க லைஃப்ப பாதிக்கக்கூடியது அப்படின்னா, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன தீர்வு சொல்லுவீங்க? அதாவது அவங்க என்ன நெகட்டிவான விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க? அதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்கு? அதுக்கேத்த ரெமெடிஸ் தான் குடுக்க முடியும். பொதுவான எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ரெமெடிஸ் வராது. ஏன்னா, ம். எல்லாரும் ஒரே மாதிரியான தவறுகள் பண்ண மாட்டாங்க. வெவ்வேறு விதத்துல தவறுகள் பண்ணுவாங்க. ஸோ, அதனால வெவ்வேறு விதமான ரெமெடிஸ் தான் அவங்களுக்கு குடுக்க ஃபார் முடியும். எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்களேன். ஸோ, இப்ப அம்மா, அப்பாவ ஹர்ட் பண்ணிட்டாங்க. அம்மா, அப்பாட்டருந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க அப்படின்றபோது, இப்போ அவங்களுக்கு அதே மாதிரி யாருமே இல்ல. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் விட்டுட்டு போயிட்டாங்க. மத்தவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது, அந் விட்ட இடத்துலயே போய் அவங்க அத செய்யணும். போய் அம்மா, அப்பாகிட்டயே சேரணும். அவங்களோட அன்பா இருக்கணும். அதுதான் அவங்களுக்கான பெஸ்ட் சொல்யூஷன். ஸோ இது மத்த விஷயங்கள்ல வேற நபர்கள் கிட்ட அந்த மாரி பண்ணிட்டு வந்திருந்தா, அவங்க போயிருப்பாங்க. அவங்கள தேடி போ வேணாம். ஆனா இப்ப பிரசன்ட்ல இதுக்கப்புறம் வரக்கூடிய நபர்கள் கிட்டயோ, இல்ல மத்த ஜீவராசிகள் கிட்டயோ அவங்க அன்போடையும், கருணையோடும் இருக்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு நிரந்தர தீர்வா இருக்கும். பரிகாரம்லாம் கிடையாது. அவங்க அவங்கள திருத்திக்கணும் ஆமா. அவ்வளோதான். அதாவது பரிகாரங்கள் 2 விதம் சிஸ்டர். ம். பிராக்டிகல் ஒண்ணு, இறை வழிபாடு, ம். நம்பிக்கை சார்ந்தது ஒண்ணு. நம்பிக்கை சார்ந்தது, அது நம்மளுடைய மன திருப்திக்கு பண்றது. ஓகே, ஓகே. பட் பிராக்டிகலா பண்றது தான் நிரந்தர தீர்வா இருக்கும். ஓகே, ஓகே, ஓகே. அவங்க வந்தா இந்த மாதிரியான கார்ட்ஸ்லாம் வந்தா, நான் அது ம். கர்மா இருக்குது அப்படின்னு சொல்லிருவேன்றீங்க. என்ன மாதிரியான கார்ட்ஸ்லாம் வரும்? அது என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ஷன்ஸ் குடுக்குது? இது எல்லாமே இப்ப நான் காட்டக்கூடிய கார்ட்ஸ் எல்லாமே அது கர்மா. அதாவது கர்மா இருக்கான்றது இல்ல. கர்மா ம். இருக்கு. எல்லாருக்கும் உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அது பாசிட்டிவா, நெகட்டிவான்றது தான் விஷயம். ஓ! ஸோ இந்த மாதிரியான இந்த கார்ட்லாம் வந்ததுன்னா, அவங்க ஏன் இந்த பிரச்சனையில மாட்டியிருக்காங்க? அவங்களுடைய கர்ம வினையினால தான் மாட்டியிருக்காங்களா? அப்படின்றத இந்த கார்ட்ஸ் வந்ததுன்னா நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். இந்த மாதிரி யாருக்காவது தோஷம் இருக்கு, ம். இதனால தோஷம் இருக்கு. இத எப்படி நிவர்த்தி பண்றது? அப்படின்லாம் உங்ககிட்ட யாராவது வந்திருக்காங்களா? தோஷம்ன்ற விஷயம் ஒண்ணு இருக்கா? அத நிவர்த்தி பண்ண முடியுமா? தோஷம்ன்றது அது கர்மா சார்ந்தது தான் தோஷம். ஓகே, ஓகே. நம்ம செஞ்ச கர்மாவோ, இல்ல நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச கர்மாவோ, ஸோ அதுதான் நம்ம தோஷமா தாக்குதுன்னு அப்படி வேணா நான் எடுத்துப்பேன். ஓகே, ஓகே. ஏன்னா நம்ம செய்யாத செயலுக்கு எப்படி நம்ம ஒரு தோஷத்த நம்ம பார்க்க முடியும்? ம். நம்ம அந்த டேட்ல அந்த இதுல பொறந்துட்டா நம்ம தோஷம் ஆயிடுமா? கிடையாது. இறைவனோட படைப்புல எல்லாமே உன்னதமானது தான். ஸோ அதே மாரி இறைவனோட படைப்புல நெகட்டிவ், பாசிட்டிவ் 2மே இருக்கு. மனுஷன் நெகட்டிவ் ஏன் குடுத்துருக்கான் இறைவன்னா, அதனால நீ லெசன் கத்துக்கணும். ஓகே. டெவலப் ஆகணும். பாசிட்டிவ் ஏன் குடுத்துருக்கான்னா, அதனால நீ சந்தோஷமாகணும். ம். அது 2 அதனால தான் 2த்தையும் குடுத்துருக்கான். ஸோ அப்படின்னு இருக்கும்போது, அந்த தோஷம் நம்ம செய்யாத ஒரு விஷயத்துக்காக எப்படி தோஷம் வரும்? கர்மாவால தோஷம் வரும். தோஷம்னா என்ன? நெகட்டிவ். ஓகே, ஓகே. ஸோ அது அப்போ நெகட்டிவ் கர்மா இருக்குன்னா, தோஷம் இருக்கு. அப்படின்னு பார்த்தா இருக்கு. நெறைய கன்னி பெண்கள் இது மாரி ம். பெண்களுக்கு நெறைய சர்ப்பதோஷம் இருக்கு. ம். உனக்கு இது பண்ணா தான் அது சரியாகும். ம். இல்லன்னா கல்யாணம்லாம் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் நெறைய விஷயங்கள்லாம் அதெல்லாம் உண்மதானா? அப்ப பெண்களுக்கு அந்த மாதிரியான இன்னொன்னு தோஷங்கள்லாம் இத சைக்காலஜி எப்படி கர்மான்னு நம்ம எடுத்துக்க இல்ல சார். முடியும்? சைக்காலஜிக்கலா பார்த்தா, ஆம் இன்னைக்கு நீ இப்ப எங்கனா போய் விழுந்துற போற அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க ஒருத்தர்கிட்ட.
விழுந்துருவோமா, அவங்க அதை பெருசா எடுத்துக்காத வரைக்கும் ஒண்ணும் ஆகாது. எடுத்துக்கிட்டு விழுந்துருவோமா விழுந்துருவோமான்னு அப்படின்னு ஒரு வண்டியை டிரைவ் பண்ணிட்டு போறாங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும். ஆ. ஸோ ஆழ் மனசுல நம்ம என்ன பதிய வைக்கிறோமோ அது வந்து நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போ உனக்கு தோஷம் இருக்கு, அதனால தான் உனக்கு கல்யாணம் ஆகல, ஆகாத கஷ்டம்னு சொல்லிட்டா அவங்களோட மனநிலைமை டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். சப்கான்ஷியஸா போய் ரிஜிஸ்டர் ஆயிடும். நங்கூரம் போட்ட மாதிரி ஆயிடும். என்ன அவ்வளவுதான், எனக்கு ஆகாது ஆகாதுன்னு அவங்க நம்பிட்டாங்கன்னா அதான் இந்த பிரபஞ்ச விதியே வந்து நம்ம என்ன நம்புறோமோ, நம்ம என்ன விருப்பப்படுறோமோ, நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஓ. எனக்கு ஆகும்னு நினைச்சா ஆகும், கொடுக்கும். பட் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாகும். இப்போ எனக்கு 5 ரூபா வேணும்னா 5 ரூபா உடனே கிடைச்சிரும். எனக்கு வந்து 50,000 வேணும்னா அதுக்கான ப்ராசஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கான டைம் பீரியட்னு ஒன்று இருக்கு இல்லையா, டைம் ஃப்ரேம்னு இருக்கு இல்லையா, அது 5 கோடி ஆசைப்பட்ட அதுக்கான டைம் ஃப்ரேம்னு இருக்கு இல்லையா. நான் 5 கோடி ஆசைப்பட்டேன், எனக்கு உடனே கிடைக்கல, அதனால பிரபஞ்சம்லாம் இல்லை, எனக்கு அதெல்லாம் சும்மா எப்படி சாத்தியமாகும், ப்ராக்டிக்கலாக செய்யணும் இல்லையா. ஆனால் பிரபஞ்சம் அதுக்கான வழிகாட்டுதலை கொடுக்கும். உனக்கு இது ஆசையா, நான் அதுக்கான வழிகாட்டுதலை தரேன். ஸோ அந்த ஆசையே நீ படாத அளவுக்கு, அவங்க படாத அளவுக்கு உனக்கு நடக்காது, தோஷம் வந்துருச்சு அப்படின்னா, ஆசைன்றது ஒன்று போயிடுச்சு அவங்களுக்குள்ள, அப்புறம் எப்படி பிரபஞ்சம் வந்து கொடுக்கும். நீங்க சொன்னது ஓகே. நிறைய பேர் சொல்றாங்க என்ன அப்படின்னா, நான் வந்து கடவுள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். கடவுள் வந்து என்கிட்ட பேசுறாரு. அப்படிலாம் நிறைய ஜோதிடர்கள் சொல்றது உண்டு. இத நம்பி மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஓகே. அப்ப இவருக்கு வந்து கடவுள் அருள் இருக்கு. இவர் வந்து கடவுள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப இவர போய் நம்ம பார்க்கலாம். இவர்கிட்ட போனா நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நிறைய மக்கள் போறதுண்டு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? உண்மையாவே நிறைய ஜோதிடர்கள்ட்ட கடவுள் பேசுறது உண்டா? கடவுள்கிட்ட பேசிட்டு தான் இருப்பாங்க, உண்மைதான். ஓகே. என்னன்னா கடவுள்ன்றது வந்து தமிழ் வார்த்தை, அதனுடைய அர்த்தமே நிறைய பேருக்கு தெரியாம போயிடுச்சு. கடவுள்ன்றது வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியல் ஃபோர்ஸ் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. கடவுள் கடந்து போகணும், உள்ள கடந்து போகணும், நம்மளோட சப்கான்ஷியஸ் உள்ள கடந்து போகணும். உள்ள கடந்து போகும்போது அங்க ஒரு ஞானம் இருக்கும். இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு இருக்கும். இப்ப இருக்கிறது ரியாலிட்டி கிடையாது. இப்போ வந்து ஸ்பிரிச்சுவல்லையே வந்து ஒரு மாயை. ஸோ அப்படி உள்ள கடந்து போறவங்களால கண்டிப்பா கடவுள்கிட்ட பேச முடியும். அவனுக்குள்ள நமக்குள்ளதான் கடவுளும் இருக்கா, அந்த டெவிலும் இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா, கடவுள் வந்து அப்ப எல்லார்கிட்டயுமே இருக்காங்க. எல்லார்கிட்டயுமே இருக்காங்க. ஓகே. பிரபஞ்சத்துக்கிட்டயும் கடவுள் இருக்கு. பிரபஞ்சம் தான் கடவுள். ஸோ இறைவன் வச்சுக்கலாம். சாரி, கடவுள்ன்றது நமக்குள்ள கடந்து போகிறது. இறைவன் தான் வந்து பிரபஞ்சம். அந்த பிரபஞ்ச தத்துவத்துல இருக்கிறதா நம்ம சிவமா பார்க்குறோம். சிவமும் பிரபஞ்சமும் ஒன்று, அது வேற வேற கிடையாது. ஸோ அது வேற ஒரு ரிலீஜன்ல அது ஒரு 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 ஃபார்மா பார்க்குறாங்க. நம்ம ரிலீஜன்ல சிவமா பார்க்குறோம். சிவன்றதை விட சிவம்ன்றது தான் அது ஒரு பெஸ்ட். ஸோ அது ஒரு ஃபார்ம், தன்மை, அதுதான் நம்ம இறைவனா பார்க்குறோம். சூப்பர்ஃபிஷியல் ஒரு ஃபோர்ஸாக நம்ம வந்து பார்க்குறது. கடவுள்ன்றது நம்மளுக்குள்ள தேடுறது, நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த நல்ல தன்மையை, கடவுள் தன்மையை வெளிக்கொணர்றது. அந்த தன்மையில ஒருத்தன் இருக்கிறான்னா அவன்கிட்ட போய் அட்வைஸ் கேட்டா கண்டிப்பா அவன் நல்ல வழிகாட்டியா தான் இருப்பான், நல்ல அட்வைஸ் தான் நீங்க கொடுப்பான். சொல்றதெல்லாம் ஓகே மேம். ஆனா நாங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்றது? எங்களுக்கு தெரியாது. ஒரு சாதாரண பொதுமக்களுக்கு வந்து, ஓ! அவரு கடவுள்ட்ட பேசுறாரு. அப்புறம் என்ன? அப்போ அவர்கிட்ட போனா கண்டிப்பா தீர்வு கிடைக்கும். இவரு நிறைய விஷயங்கள் சொல்றாரு. அப்ப இவர்கிட்ட போனா தீர்வு. அப்போ வந்து பொதுமக்கள் வந்து யார நம்புவாங்க? எப்படி வந்து அவங்கனால இவங்க தான் உண்மையான ஜோதிடர், இவங்க கிட்ட போனா தான் எங்களுக்கு உண்மையான தீர்வு கிடைக்குமா? எப்படி ஒரு பொதுமக்களால வந்து ஐடென்டிஃபை பண்ணி போ முடியும்? நம்மளால கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவங்க வந்து மீடியால எப்படி இருக்கிறாங்க, ரியாலிட்டியில எப்படி இருக்கிறாங்க, ரியல் லைஃப்ல எப்படி வாழ்றாங்க, அதை வச்சு ஜஸ்டிஃபை பண்ண முடியாதா? ஸோ எப்படி இருக்கிறாங்கன்னு சில பேர் மீடியால ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்க ரியாலிட்டியில போனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க அவங்க கேரக்டரே. ஸோ ஒரு கடவுள் தன்மையில இருக்கிற மனுஷன் நம்மளால கண்டுக்க முடியாதா? ஒரு எல்லா உயிர்களுடையும், அதாவது சில பேர்லாம் இந்த ஜீவராசியை வளர்க்காதீங்க, இதுக்கு சாப்பாடு போடாதீங்க, அதை பண்ணாதீங்க, இது தோஷம் அது தோஷம். கடவுள்னா எல்லாத்துலயும் கடவுள் இருக்கு, எப்படி அது தோஷமாகும்? எல்லா உயிரும் நம்மளுக்கு வேணும், நம்மளோட படைப்பே அதுதான். ஸோ அந்த மாதிரி அதை சார்ந்து யார் வாழ்றா அவங்க கிட்ட கடவுள் தன்மை இருக்கும். உங்களோட பிரச்சனைன்னு ஒண்ணு நீங்க கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் அவங்களால தர முடியும். ஸோ கடவுள் தன்மை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணலாம்னா, எல்லா உயிர்களிடத்துலையும் அன்பை காட்டுவாங்க. அவங்களுடைய பேச்சு நேர்மையா இருக்கும். என்ன பேசுறாங்களோ அது மாதிரி தான் வாழ்வாங்க. நிச்சயமா அவங்கள பார்த்தாலே ஒரு ஸ்பார்க் நம்மளுக்கு தெரியும். மேம், உண்மையை சொல்லணும்னா ரொம்ப அழகா நிறைய விஷயங்களை எங்களுடைய நேயர்களுக்காக நீங்க கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றி.